Hi friends. Hi friends. இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறீங்க. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். ஷார்ட்ஸ், லாங் வீடியோ எல்லாமே போட்டிருந்தேன். செப்பல் மட்டும் எடுக்காம இருந்துச்சு. இன்னைக்கு போயிட்டு செப்பல் தான் எடுக்க போறோம். ஆக்சுவலி இவங்க ஸ்கூல்லேயே ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷாப் விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஷாப்புக்கு தான் இப்போ போறோம். அந்த ஸ்கூல் மூலியமா போகும்போது கொஞ்சம் ரேட் வந்து கம்மி பண்ணி தருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் கம்மி பண்ணி தராங்கன்னு தெரில. கரெக்டாக இப்போ ஒரு 7:30 மணி போல் கிளம்பியிருக்கோம். போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர போகிறோன்னு தெரில. போலாமா தர்ஷன்? கரெக்டாக இருக்கா? கம்மி கால் அப்படி கம்மி பிச்சிட்டு இருக்கு தலையால. கரெக்டாக இருக்கா செப்பல் உனக்கு? கம்மி இதை விட இது குவாலிட்டிங்களா? இந்த மாடல்ல வேணும். 6 மாசம் கூட வர மாட்டேங்குது. கரெக்டா இருக்கா? ஹாய், செப்பல் எடுத்தாச்சா? ரெண்டு கிராக்ஸ் எடுத்தாச்சு. அடுத்து ஷாக்ஸ். எவ்வளோது? 440. இப்போ தேவையில்லை, நான் எடுக்கும்போது வந்து வாங்கிக்கிறேன். 2 செப்பல், 2 ஷாக்ஸ். மொத்தம் 600 சம்திங் வந்துருச்சு. போலாமா? இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா இந்த கடை. தர்ஷன் கம்முனு. அடுத்து எங்கே வந்திருக்கோம்? தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தோடு வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா பவுன் தோடு வந்து போட முடியாது. கவரிங்கில் எடுத்து இனிமேல் போட்டுக்க வேண்டியதுதான். உனக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கேடு பார்த்து? அந்த மாடல் தான் பிடிச்சிருக்கா? ஃபைனலாக இதோடு தான் பிடிச்சிருக்கா? கம்மி காதில் வச்சு பார்ப்போம். இரு நான் வச்சு பார்க்குறேன். நல்லாயிருக்கு. இதோட ரேட்டு 26 ரூபான்னு நினைக்கிறேன் சம்திங். அடுத்து என்ன எடுத்துருக்கேன்? அடுத்து பாருங்க, ஒரு மணி. இதோட ரேட்டு வந்து 30. அடுத்து கம்மிங்க. அடுத்து இந்த மணி. மொத்தம் 260 ரூபா வந்துருச்சு. ஜஸ்ட்டு தோடு, மணி. தர்ஷனுக்கு எது நல்ல காஸ்ட்லியாக இருக்கோ அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இப்போ தேடிட்டு இருக்கோம். இதை எடுத்துக்கடான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறோம். ஜஸ்ட்டு 20 ரூபா தான் போட்டிருக்கு. இதை எடுத்துக்கோ தர்ஷன், 20 ரூபா தான் இருக்குது. அப்படியே தர்ஷனை பாருங்கள், சந்திரமுகியாக மாறிய தருணம். தர்ஷன் எடுத்துட்டியா? டைம் ஆகுது. ஃபைனலாக இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். இதோட ரேட்டு வந்து 40 ரூபா போட்டிருக்கு. 2 பக்கமும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து தனுஷிக்கு பவுச் பார்த்துட்ருக்கோம். இதை கையில் வச்சுக்கோ. கம்மி இவ்வளோ பவுச் இருக்கே. நல்ல பவுச்சா பாருமா. சிதம்பரம் போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கரெக்டாக ஒரு 9:15 மணி போல் வீட்டுக்கு வந்திருக்கோம். சரி, போன வருஷம் அதே ஷாப்பில் தான் நான் வந்து செப்பல் எடுத்திருந்தேன். போன வருஷம் நான் வீடியோ போட்டிருந்தேன் பசங்களுக்கு எந்த கடையில் போயிட்டு செப்பல் எடுத்திருந்தேன்னு. அங்கே கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. எங்கள் ஸ்கூலில் ரெஃபர் பண்ணி போகிறதுனால கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வந்து கடையில் பண்ணி கொடுக்குறாங்க.
தன்ஷிக்கும் தர்ஷனுக்கும் செப்பல் எடுத்துட்டு அங்கேருந்து உடனே நூதனத்துக்கு வந்து பாப்பா கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தா. வாங்கிட்டு 3rd ஃப்ளோர் போயிட்டு ஜாமெண்ட்ரி பாக்ஸு பவுச்சு வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வர வழியில் ஒரு மளிகை கடையில் கொஞ்சம் தேவையான திங்ஸ் வந்து வீட்டுக்கு வாங்கியிருந்தேன். இப்போ என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ காமிக்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்கிட்டு வந்திருக்கிற திங்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள். டைனிங் டேபிள் எடுத்து வச்சுருக்கேன். பசங்களுக்கு வந்து 2 பேருக்கும் 2 ஒயிட் ஷாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து என்னென்ன வாங்கியிருக்கோம்? அப்புறம் கிளிப்பு, அப்புறம் செயின், மணி, தோடு, ஸ்கன்ச்சி பேண்டு, கிளிப்பு, இது எல்லாமே இப்போது தன்ஷிக்கு வந்து வாங்கியிருக்கேன். பாப்பா வந்து இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிக்குவோமான்னு சொல்லிட்டேன். பாருங்கள் 2 மணி, ஜட பேண்ட், குஷி கிளிப்பு, அடுத்து ஸ்டிக்கர் பொட்டு, அடுத்து 2 சாந்து பொட்டு, ஒயிட்டில் ஒன்று மெரூன் ஒன்று, அடுத்து ப்ரௌன் ஷீட்டில் 2 ரோல் வாங்கியிருந்தேன். 2 பேருக்கும் பவுச்சு ஒன்று. ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வந்து தர்ஷனுக்கு, இதோட ரேட் வந்து 50 ரூபா, இது வந்து 40 ரூபா. ப்ரௌன் ஷீட் வந்து 35 ரூபா. இது எதுக்குமா வாங்கியிருந்த? தன்ஷி வந்து விளையாடுறதுக்காக ஸ்கிப்பிங் வந்து வாங்கியிருக்கா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நூதனத்தில் தான் எடுத்திருந்தேன். 54 ரூபா போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வர்ற வழியில் மளிகை கடையில் பச்சை மிளகாய் வாங்கியிருந்தேன். டீ தூள், பால் பாக்கெட் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. 10 ரூபாயில் மேகி. ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு வந்து ஷாப்பிங் போனோம்? செப்பல் எடுக்க தான் ஃபஸ்ட்டு போனோம். செப்பலை காமிச்சியா? இந்த செப்பல் யாரோடது? தன்ஷிக்கு பார்த்தீங்கன்னா இந்த செப்பல். இவங்க ஸ்கூலில் வந்து இந்த செப்பல் தான் கம்பல்சரி எல்லாருமே போட்டுட்டு வரணும், கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி. தர்ஷனுக்கு ஆமாம், தம்பிக்கு கொஞ்சம் டிசைன் வந்து நம்ம மாற்றி எடுத்திருக்கோம். பிராண்டு வந்து இந்த பிராண்டு வந்து வாக்கர், ஏஷியன். ஸோ 2 பிராண்ட்லேயும் 2 செப்பல் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஷூ வந்து ஆல்ரெடி இருக்குது. இப்போதைக்கு போன வருஷம் எடுத்த ஷூ இருக்குது. ஏன்னா வீக்லி ஒரு நாள் தான் போட்டு போகிறாங்க. அந்த ஷூ நல்லா தான் இருக்குது, அதனால அது அப்படியே இருக்கட்டும். ஷாக்ஸ் மட்டும் இந்த டைம் வந்து நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம். தன்ஷிக்கு வந்து ஃப்ரீ சைஸு ஷாக்ஸ் ஒயிட் 63 ரூபா போட்டிருக்கு ரேட்டு, எம்ஆர்பி ரேட்டு. தர்ஷனுக்கு 5ஆம் நம்பர் எடுத்திருக்கேன். இதோட ரேட்டு 70 ரூபா போட்டிருக்கு. பட் டிஸ்கவுண்ட் போக தான் கொடுத்தாங்க. செப்பலோட ரேட் வந்து 250 ரூபா சம்திங் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வெளியே காமிக்கிறேன். நம்ம செப்பலும் வந்து ஷாக்ஸும் எடுத்த பில்லுங்க இருக்குது. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ஷூ மார்ட் கடை நேம் வந்து. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து ஏஷியன் செப்பல் எடுத்திருந்தேன். 299 ரூபா போட்டிருக்காங்க. தம்பிக்கு வந்து வட்கரோ எடுத்திருந்தேன், 269 ரூபா. ஷாக்ஸ் 2 எடுத்திருந்தேன், ஒன்று 70 ரூபா, ஒன்று 63 ரூபா. 701 ரூபா மொத்தம் வந்துச்சு. 141 ரூபா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி 560 ரூபாய்க்கு பில் போட்டிருக்காரு. எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்? 560 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இந்த வருஷத்துக்கு புக்ஸு, நோட்டு, ஷூ, செப்பல், யூனிஃபார்மு எல்லாமே பசங்கக்கிட்ட இருக்குது. இனிமேல் ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கா? பாருங்கள், எல்லாமே வாங்கியாச்சு. பெண்டிங்கில் இருந்தது செப்பல், ஜாமெண்ட்ரி பாக்ஸு, பவுச், இது மட்டும்தான் பெண்டிங்கில் இருந்துச்சு. எல்லாமே வந்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பசங்க ப்ராப்பராக ஸ்கூல் போக வேண்டியதான். வாங்கிட்டு வந்திருக்கிற திங்ஸ்லாம் பாருங்கள், எல்லாத்தையும் அழகாக வந்து அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் நம்ம வந்து திங்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1500 ரூபா சம்திங் வரும் இதோடைய மொத்த காஸ்ட்டே. பசங்களுக்கு ஷூ எடுத்த கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த பையிலே பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் யாராச்சும் அந்த கடைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க. வாங்கிட்டு வந்திருந்த திங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. சிதம்பரம் போயிட்டு ஃபஸ்ட்டு செப்பல் எடுத்துகிட்டு நூதனத்துக்கு வந்து தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த பிளாகில் சந்திக்கலாம். பாய்.